இந்தியா சூப்பர் எயிட்டில் ஃபஸ்ட் மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க ஆப்கானிஸ்தானை 47 ரன்ஸில். இன்னி வரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாஸை வின் பண்ண இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க. வழக்கம் போல் ரோஹித் சர்மா, விராட் கோலி தான் ஓப்பனிங் வந்தாங்க. எல்லோரும் எதிர்பார்த்தாங்க ஜெய்ஸ்வால் விளையாடுவாருன்ட்டு, ஆனால் விளையாடலை. பரவாயில்ல. அதே மாதிரி வழக்கம் போல் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிட்டார். லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இருக்குது. பரவாயில்ல, ரோஹித் சர்மா இன்னும் கொஞ்சம் வர மேட்சஸ்னால் நல்லா விளாண்டாருன்னா போதும். விராட் கோலி கொஞ்சம் பொறுமையாக ஆடினார். ஆனால் அவராலையும் கேபிட்டலைஸ் பண்ண முடியலங்க. ரிஷப் பந்த் வந்த ஃபர்ஸ்ட் பாலே 4 அடித்தார். அவர் கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடினார். பட் இன்டென்ட் காமிச்சார் அக்ரெசிவாக, நான் இப்படி தான் ஆட போகிறேன்ட்டு. நபி ரிவர்ஸ் ஸ்வீப் அடித்தார். ரஷீத் கான் ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும்போது எல்பிடபிள்யூ ஆகிட்டாருங்க. உண்மையிலே ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ்க்கு கிரெடிட் கொடுத்தாங்கணும். டாப் ஆர்டர்ஸை அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ண வச்சாங்க. டாப் ஆர்டர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ் தான் நல்லா பேட்டிங் ஆடி, பொறுமையாக பேட்டிங் ஆடி இந்தியாவை ஒரு கம்ஃபர்டபுள் மார்ஜினுக்கு கொண்டு போனார். நல்ல பேட்டிங் ஆடினாருங்க. உண்மையிலே விக்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அந்த ஸ்லோயஸ்ட் விக்கெட்லேயும் சூப்பராக பேட்டிங் ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரியகுமார் யாதவ் தான். அவர் தான் இன்னிங்ஸை ப்ளேஸ் பண்ணார். அவர் ஏன் நம்பர் 1 2020 பேட்ஸ்மேனாக இருக்காருன்னா இதனால தான் இருக்கார் போல். நல்ல பிளேஸ்மெண்ட் பண்ணி நல்ல கேப்ஸில் அடித்தாருங்க. ஸ்லோயிஷ் விக்கெட் போல், மும்பை விக்கெட்டும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் போல். அந்த விக்கெட்டை தான் அங்கே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. கேபிட்டலைஸ் பண்ணி நல்லா விளாண்டாருங்க சூரியகுமார் யாதவ். ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ். 28 பாலில் 53 ரன்னு, 5 4 3 6ங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் 6 அடித்தது அவர் தான். சூப்பராக பேட்டிங் ஆடினார். என்ன கடைசி 2 ஓவர் நின்றுருந்தாருன்னா 200 அடிச்சிருப்பாங்க. பரவாயில்ல, அவருக்கு அந்த பாட்டம் இமேஜில் பட்டதுனால அவரால் விளையாட முடியல, கேட்ச் ஆயிடுச்சு. அதனால நல்ல பேட்டிங் ஆடினார் சூரியகுமார் யாதவ். எனக்கு என்னமோ இந்த சிவம் துபேலாம் சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. சும்மா ஐபிஎல்லில் மட்டும்தான் அடிக்கிறாரு, வெளியிலனா போனால் அடிக்க மாட்டேங்கிறாரு. ரஷீத் கான்னா நிறையா விளாண்டுருக்காரு ஐபிஎல்லில். அவர் கூகுளி தான் போடுவாருன்னு தெரியும். கூகுளி போடுறாரு, டைரெக்டாக டிஃபென்ஸ் ஆடாமல், ஃப்ரண்ட் ஃபுட்டில் டிஃபென்ஸ் ஆடாமல் பேக் ஃபுட்டில் போய் நேராக ப்ளம் வாங்குறாரு. அதுக்கு பதிலாக எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கை வச்சுக்கிட்டு விராட் கோலி நம்பர் 3 இறக்கி விடலாம். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அடுத்த மேட்ச் பங்களாதேஷோட, அதே காம்பினேஷன் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைனா சஞ்சு சாம்சனுக்கு சான்ஸ் கொடுக்கலாம். அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இனினா இந்தியன் டீம் ஸ்ட்ராட்டஜி எப்படி போகுதுன்னு தெரில. என்ன கேட்டால் சிவம் துபேவை தூக்கிடலாம். அவரால் பவுலிங்கும் போடுறதில்ல, சும்மா பேட்டிங் தாண்டி வச்சுக்கிருக்காங்க. பேட்டிங்கை மட்டும் வச்சுக்கிட்டு சிவம் துபே ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்திக் பாண்டியா பாராட்டி ஆகணுங்க. சூரியகுமார் யாதவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் கொடுத்தது ஹார்திக் பாண்டியா தான். பரவாயில்ல, கடைசி நேரத்தில் அவரும் அடிக்க போய் தான் அவுட் ஆனார், சும்மா சொல்லக்கூடாது. முன்னாடி ஹார்திக் பாண்டியாவும் சூரியகுமார் யாதவும் அவுட் ஆயிருந்தாங்கன்னா இந்தியா அப்பயே போட்டலாம் ஆகிருக்கும். ஆனால் ஹார்திக் பாண்டியா உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஹார்திக் பாண்டியா கடைசி வரையும் நின்று கைட் பண்ணார் சூரியகுமார் யாதவ். கடைசியில் தான் அவுட் ஆனார் ஹார்திக் பாண்டியா. ஹேட்ஸ் ஆஃப். அதே மாதிரி ரவீந்திர ஜடேஜாக்கெல்லாம் சொல்லிக்கிற மாதிரி வேர்ல்டு கப் இல்லை, ஒழுங்காகவும் விளையாடல. என்ன கேட்டால் ரவீந்திர ஜடேஜா இடத்துல அக்ஷர் பட்டேலில் பேட்டிங் இறக்கி விட்ருக்கலாம். பரவாயில்ல, அது டீம் ஸ்ட்ராட்டஜி போல். ரவீந்திர ஜடேஜா முன்னாடி இறக்கி விட்ருக்காங்க, அக்ஷர் பட்டேலை பின்னாடி இறக்கி விட்டுருந்தாங்க. ஓவரால் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவும் ஹார்திக் பாண்டியாவை தான் கைட் பண்ணி இந்தியாவை நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. 181 அடிச்சிருந்தாங்க இந்தியா, 182 அடிச்சிருந்தா வின் ஆப்கானிஸ்தான். ஆனால் ஆப்கானிஸ்தானால் அடிக்க முடியலாங்க. நல்ல பவுலிங் போட்டாங்க ஆப்கானிஸ்தானுக்கும் நல்ல கிரெடிட் கொடுக்கணும். அவங்க ஸ்பின்னர் ரஷீத் கானும் நல்ல பவுலிங் போட்டார். ஃபருக்கி சூப்பராக பவுலிங் போட்டார். அந்த ஃபருக்கி தான் லீடிங் விக்கெட்டே இருக்கார். மற்ற எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்கங்க இந்தியா. நபியும் 3 overs 24 கொடுத்தாரு. கொஞ்சம் நல்ல பவுலிங் தான், ரொம்ப கேவலமான பவுலிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் நல்ல பவுலிங் தான். அடுத்தது ஆப்கானிஸ்தான் பேட்டிங் வந்தாங்க. ஃபஸ்ட் ஓவர் நல்லா இன்டென்ட் காமிச்சாங்க. 15 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் ஓவரில் ஆப்கானிஸ்தான். குர்பாஸ் சொல்லியிருந்தார், நான் அட்டாக்கிங்காக தான் ஆட போகிறேன் ஜஸ்டிட் பும்ராவன்ட்டு. ஆனால் ஜஸ்டிட் பும்ரா அட்டாக்கிங்காக நான் ஆட முடியல அவரால். செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பாலே ஜஸ்டிட் பும்ரா விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டார் குர்பாஸ். அப்புறமேட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. அவங்களால பேட்டிங் கேபிட்டலைஸே பண்ண முடியல. ஓமர் ஜாய் தான் 26 அடிச்சிருக்காரு, வேறு யாருமே அடிக்கலை. இந்தியா
சூப்பராக bowling போட்டிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஓவரு 7 ரன்னு 3 விக்கெட்டுங்க. இது மாதிரி ஸ்மெல்லாம் யாராலையும் போட முடியாது, ஜஸ்பிரீத் பும்ராவால் மட்டும்தான் போட முடியும். அதுவும் ஓவர்சீஸில் போய் இப்படி ஒரு ஸ்மெல்லு போடுறதுனா பெரிய விஷயங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஜஸ்பிரீத் பும்ரா. அப்புறம் ஹர்ஷிப் சிங் 4 overs 36 ஃபார் 3 விக்கெட்ஸு. அக்ஷர் பட்டேல் சூப்பராக போட்டிருந்தார், 3 overs 15 ஃபார் 1. ஹார்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ் நல்ல ஒரு தான் ஃபஸ்ட் மேட்ச் ஆடி இருக்காரு இந்த சீசனில். சாரி, இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காரு. 4 overs 32 2 விக்கெட்ஸு. அவருக்கும் பரவாயில்ல. ரவீந்திர ஜடேஜா ஃபஸ்ட் விக்கெட் எடுத்திருக்காரு 2020 வேர்ல்டு கப்பில். 3 மேட்சுக்கு அப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் விக்கெட் எடுக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா. ஓவராலாக நல்லா விளாண்டுருக்காங்க. அதான் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜஸ்பிரீத் பும்ரா. சூப்பராக bowling போட்டிருக்காரு. 4 ஓவரு 1 மேடின்னு 7 ரன்னு 3 விக்கெட்டு. என்ன கேட்டால் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு தான் மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருக்கணும், ஆனால் பரவாயில்ல. சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹார்திக் பாண்டியா.